இது ஒரு 4 கிலோ சைஸ் மொரட்டு கடல் விராலுங்க. எப்பயாவது தான் நம்மளுக்கு பெருசாக வரும். முன்னாடி ஒரு வாட்டி 6 கிலோ வந்ததுங்க. இல்லைன்னா 4 கிலோ 3 கிலோ 5 கிலோ இப்படி தான் வந்திருக்கு நம்ம கடைக்கு. பார்க்குறதுக்கு பாருங்கள் வள வளன்னு இருக்கும். ஆனால் ஸ்லாம்பை எடுக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, பொடி ஸ்லாம்பாக அவ்வளோ வரும். ஸ்லாம்பு எடுத்துகிட்டு கத்தியால் அவ்வளோ வலிக்கணுங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு போகும். இப்போ நீங்கள் வந்து தோலை உரிச்சு கேட்டிங்கனாலும் நாங்கள் உரிச்சு கொடுத்துருவோம். அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அந்த தோலில் சத்து இருக்குமேங்கிறதுனால தான் நாங்கள் உங்களுக்கு தோலே உரிச்சு கொடுக்குறதில்ல. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்து கலிங்கமுரல், எல்லோ டெயில்ச்சியில் அடுத்தது இந்த கடல் விராலையும் யோசிச்சுக்கலாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன யோசிப்போம், நல்ல பீஸு காணணும், கழுவும் போதோ வறுக்கும் போதோ உடையாமல் இருக்கணும். இந்த கடல் விரால் வந்து கழுவும் போதோ வறுக்கும் போதோ உடையவே உடையாதுங்க. நல்ல மெலீஸாக பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வஞ்சரத்தில் எப்படி நடுமுள்ளு மட்டும்தானோ அதே மாதிரி தான் இந்த மீன்லேயும் நடுமுள்ளு மட்டும்தான். ஒரு வஞ்சரம் அப்படின்னா பெருசாக போக போக தான் அது ருசியாக இருக்கும். கடல் விரால் அப்படி கிடையாது. நீங்கள் சின்னதாக வாங்கினாலும் சரி, பெருசாக வாங்கினாலும் சரி, எல்லா சைஸுமே உங்களுக்கு ருசியாக தான் இருக்கும். இப்போ வஞ்சரம் அப்படின்னா சின்ன சைஸ் வாங்கினோம்னா குழம்புக்கு இது அவ்வளோவா நல்லா இருக்காது. பெருசாக போக போக தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கடல் விரால் எல்லா சைஸ்லேயுமே குழம்பு வச்சிங்கனாலும் சரி, வறுத்திங்கனாலும் சரி, அவ்வளோ நல்லாயிருக்கும். வேதாரண்யம் கடல் விரால் நீட்டத்தை விட அகலம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ், ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க.